Max this. Page number 15. Comparing numbers. ஸோ இந்த டாப்பிக்கில் நம்ம ஆல்ரெடி வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ பேஜ் நம்பர் 15ல் நமக்கு ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம எப்படின்னு செக் பண்ணலாம். டி த செட் ஆஃப் ஹேஸ் மோர் ஆப்ஜெக்ட்ஸ். மோர்னா அதிகம், எது அதிகமாக இருக்கோ அதை டிக் பண்ணுங்கன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நமக்கு கவுண்டிங் தெரியணும். இதில் எத்தனை ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது? கப் ஆஃப் 1 2 3 4. திஸ் பாக்ஸ் ஹேவிங் ஒன்லி 4 cups. 4. இங்கே பேக்ஸ் கொடுத்துருக்காங்க. 1 2 3 4 5. ஹியர் 5 ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் தேர். ஸோ எது கம்பேரிங்கில் நமக்கு அதிகமாக இருக்குது? இதுதான். நமக்கு டிக் பண்ண மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ டிக் பண்ணிக்கலாம். கரெக்ட். அடுத்து take the set has less objects. லெஸ்னா கம்மியாக இருக்கிறது, ரொம்ப குறைவாக இருக்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு கவுண்ட் பண்ணி பார்க்கலாம். 1 2 3 4 5 6 7 8. ஸோ 8 ஆப்ஜெக்ட்ஸ் இங்கே இருக்குது. இங்கே 1 2 3 4 5 6 only there. ஸோ இதை கம்பேர் பண்ணால் நமக்கு எது லெஸ் ஆப்ஜெக்ட்ஸாக வரும்? 6 தான். 8 விட 6 கம்மி தான். ஸோ இதை டிக் பண்ணிக்கலாம். சூப்பர். அடுத்து do the following sets have the same numbers of objects. சேம் நம்பராக இருந்தால் நீங்கள் எஸ்க்கு டிக் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். 1 2 3 4 5. இங்கே 5 இருக்குது, நோட் பண்ணிக்கலாம். 5 cards. இங்கே 1 2 3 4 5 balls are there. So 5 இந்த பக்கமும் 5 இருக்குது, இந்த பக்கமும் 5 இருக்குது. ஸோ both are all equal. ஸோ ஈக்குவல்னா நமக்கு கொடுத்துருக்க கண்டிஷன் எஸ் நம்மளும் டிக் பண்ணிடலாம். அடுத்து 1 2 3 4 5. Here the objects are 5. இங்கே 1 2 3 only. So it is not equal. 5 and 3 not equal. So no is our correct answer. அடுத்து 1 2 3 4 objects there. Here 1 2 3. So also say 4 and 3 are not equal. So our answer is no. Last problem. 1 2 3 4 elephants. Here 1 2 3 4 crows. So number of countings are both are all equal. So 4. Our answer is yes. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு லெஸ் ஆப்ஜெக்ட்ஸ்னால் என்ன, மோர் ஆப்ஜெக்ட்ஸ் எப்படி பார்க்குறது, ஈக்குவலாக இருந்தால் நம்ம எப்படி மார்க் பண்ணுறதுன்னு கம்பேரிங் நம்பர்ஸ் இந்த டாப்பிக்கை நம்ம பார்த்தோம். கண்டிப்பாக வீடியோஸ் ஃபுல்லாக பாருங்கள். பசங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் நிறைய ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் எல்லாமே பேரண்ட்ஸ் பாருங்கள். பேரண்ட்ஸ் பார்த்துட்டு உங்கள் குழந்தைங்களுக்கு எப்படியெல்லாம் ஆப்ஜெக்ட்ஸ் ரெலவெண்ட்டாக நம்ம சப்ஜெக்டில் இருக்குது, கவுண்டிங்லாம் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறாங்க, அதுவும் டயக்ராமில் பாருங்கள். குழந்தைங்களுக்கு ஏற்றபடி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்படிலாம் கொடுத்துருந்தா நம்ம விஷுவலாக எப்படிலாம் ப்ராக்டிஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறத ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு என்ன டவுட்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், மெயில் அனுப்புங்க. தேங்க்யூ.